உன்னை கல்லுன்னு நினைக்கிறோம், அதை கடவுள்னு நம்ப வைக்கும் போது ஒரு மரியாதை வருது இல்ல. அதேதான் வாழ்க்கைன்னா வெறும் கஷ்டம்னு நினைக்கிறோம். இல்ல, அந்த கஷ்டத்துல நீ எப்படி தாண்டி வர்றங்கிறதா வாழ்க்கைன்னு புரியும் போது உங்களுக்கு வாழ்க்கை மேல ஒரு மரியாதை வரும், ஒரு பிடிப்பு வரும் இல்லைங்களா? வாழ்க்கை எப்படி வாழணும்னே தெரியாம நிறைய பேர் வாழ்றாங்க. நம்மளால முடிஞ்சது நம்ம அனுபவத்துல தெரிஞ்சதை அவங்களுக்கு சொல்றோம். இப்படி இல்லடா, இப்படிதான் நீ தாண்டி வந்துட்டு ஜெயிச்சிருவ, நீ சந்தோஷமா இருப்பேங்கிற போது அதுகளுக்கு ஒரு ஊன்றுகோலா இருக்கு, அது ஒரு சப்போர்ட்டா இருக்கு. ஆமா அப்படின்னு தோணுது. அவ்வளவுதான் லைஃப். இங்க 10 பேர் 10 விதமா இருப்பாங்க. ஒரு லைஃப் எடுத்துட்டீங்கன்னா நீ என்ன பண்றேன்னு பாக்குறதுக்கு 10 பேர் இருப்பான். உன்னை எப்படி கீழே தள்ளலான்னு பார்க்க 10 பேர் இருப்பான். இவன்லாம் மேல வந்துட்டான்னு 10 பேர் இருப்பான். உன்னை பாராட்டுறக்கும் 10 பேர் இருப்பான். எப்படி உன்னை கெடுக்கலான்னு 10 பேர் இருப்பான். உன்னை கிண்டல் பண்ண 10 பேர் இருப்பான். உன்னை வார்த்தை பேச 10 பேர் இருப்பான். அது தேவையே இல்லை. அவனுக்கு யாருனாலையும் உன் லைஃப் ஒண்ணுமே ஆகாது. உன் வாழ்க்கை உன் கையில். நம்ம தலைவர் டைலாக் தான். உண்மை அதுதானே. நம்ம வாழ்க்கை நம்ம நினைக்கிறது நம்ம முடிவு, இன்னொருத்தவங்க கிட்ட இல்லை. அவன் கடைசி வரைக்கும் பேசிட்டே தான் இருப்பான். நீ உன் லைஃப்ல அடுத்தடுத்த ஸ்டெப்பு போய் அவனுக்கு டாபிக்கை மாத்தி கொடு, அவன் வேற வேற பேசட்டும் இல்லைங்களா? ஏன் ஒரே டாபிக்கே பேசி அவனை போர் அடிக்க விடணும்? அடுத்தடுத்த லெவல் போயிருங்க.